உயர்வான வாழ்க்கை வாழ்றதுக்காக, சிறப்பான வாழ்க்கை வாழ்றதுக்காக, சங்கையான வாழ்க்கை வாழ்றதுக்காக, மனித சமுதாயத்துக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை வாழ்றதுக்காகத்தான் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அதுக்காக இந்த வேத வழிகாட்டு. ஆனா நம்ம அப்பப்போ தடுமாட்டி கீழே விழுந்து 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 தான் போயிட்டு இருக்கோம். இப்பவே நம்ம அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். இனி வாழக்கூடிய காலங்கள் உன் நினைவுகளில் வாழணும், எந்த சோதனையும் உட்படக்கூடாது. உடல் கஷ்டமோ மன கஷ்டமோ பொருளாதார கஷ்டமோ வந்துட நேரவனே நம்ம கேட்கணும். எனக்கும் வேணாம், குடும்பத்துக்கு வேணாம், சமுதாயத்துக்கு வேணாம், எங்களுக்கு குணங்களை உயர்த்திடுவேன்னு கேட்கணும். குணக்கேடின் காரணமாக தான் நமக்கு எல்லா விதமான நோய்கள். அவனை மறந்து விட்டதன் காரணமாக நம்ம குணக்கேடுகள். அவன் நினைவு இருக்க வரைக்கும் நம்ம பிரித்து அறிவிக்கப்பட்டே இருக்கும். ஒரு பேச்சை பேசும்போது தப்பா பேசிட்டு இருக்கோம், ஒரு எண்ணம் கொல்லும் போதே தப்பான எண்ணமா இருக்குது, ஒரு செயலை செய்யும் போதே தப்பான செயலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு பார்வை பார்க்கும்போது தப்பா பார்த்துட்டு இருக்கீங்க, அறிவிப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், அப்டேட் இருக்கும். ஆனால் நம்ம பொருள் இருக்கிற அப்டேட் இறைவன்ட்ட இல்லை. ஒரு பொருள் புதுசு புதுசாக உடனே வாங்கிடணும், வாங்குறோம். அப்படி வாங்கும்போது வருத்தப்படுறோம், கிடைக்கலையே சொல்லி ஏக்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய குணங்களில் நம்ம அப்டேட்டில் இருக்கோமா? இறைவன் அதை தவறும் போதாவது பாவம் பண்ணி கேட்டு மீள விரும்புவதில் அப்டேட்டில் இருக்கோமா? ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் இந்த பேச்சை தப்பாக பேசிட்டு இருக்கேன், இந்த எண்ணெய் தப்பாக கொண்டுருக்கு, இந்த செயலை தப்பாக செஞ்சுட்டு இருக்கேன், இந்த பார்வை தப்பாக பார்த்துட்டீங்க. அப்படி உணர்ந்து ஒத்துக்கிட்டு ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு லேசான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, மேலான வாழ்க்கை, தனித்துவமான வாழ்க்கை, தனித்தன்மையான வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக இறைவன் இருக்கு. இறைவன் உதவி சமீபத்திலே இருக்கிறது. ஆனால் நம்மளும் தூரமாக போயிட்டு இருக்கோம், உணர்ச்சிகளை தூரமாக போயிட்டு இருக்கோம். உணர்ச்சிகளில் வாழணுமா உணர்வுகளில் வாழணுமான்னு கேட்டால் நம்ம எல்லாருடைய மன தெளிவாக அறிவிக்கப்படுது, உணர்வுகளாக வாழணும், உணர்ச்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை பிரார்த்தனையாக்கணும்.